ஆனா விளம்பரம் தேடி முதல் நாளாக ஆம்புலன்ஸ்ல வந்தது யாரு, மருத்துவமனைக்கு போனது யாரு? இன்னைக்கு சிபிஐ என்கொயரிக்கு கூப்பிட்டவுடன் திரு செந்தில் பாலாஜி அவங்க கேட்கிறாங்க, என்னை மட்டும் ஏன் கூப்பிடுறீங்க, விஜயபாஸ்கரை கூப்பிடுங்க, 2 பேரும் சேர்ந்து போறோம். அதனால திரு விஜயபாஸ்கரனை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றார், கூப்பிடுங்க, நான் வர்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தெளிவா வந்து எப்ப நான் வந்தேன், என்ன நடந்தது எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஆனா 10 ரூபாய் பாலாஜி என்று சொன்னவுடன் சிறப்பு அப்பதான் பறக்க ஆரம்பித்தது. அதன் பிறகு என்ன நடந்ததுங்கிறது சிபிஐ காரங்க நீங்க கண்டுபிடிங்க. கூட்டுப்பட்டா திமுக ரிஜெக்டட், டாக்குமெண்ட் பிரச்சனை ரிஜெக்டட், ஒன்றொன்றாக ரிஜெக்ட் பண்ணி 24 லட்சம் விவசாயிகளை பாரத பிரதமர் கொடுக்கக்கூடிய 6000 ரூபாய் திட்டத்திலிருந்து நீக்கி இருக்கின்றார்கள். காங்கிரஸ்காரங்க ஒரு 4 நாள் சிலிண்டர் தலையில வச்சு சுத்திட்டு இருந்தாங்க. மக்கள் யாரும் சேரவில்லை என்று சிலிண்டரை இறக்கி வச்சுட்டாங்க. இன்னைக்கு கனிமொழி அவர்கள் அவங்க 2 சிலிண்டர் தூக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேயும் சிலிண்டர் தட்டுப்பாடு யாருக்கும் இல்லை என்பது உறுதி. 41 பேர் அந்த கொடூரமான நிகழ்வுல அவங்க கொல்லப்பட்டாங்க. பாவம், நம்ம எல்லோருமே அவங்களுக்காக வருத்தப்பட்டோம், மருத்துவமனைக்கு ஓடணும். ஆனா இதை வைத்து விளம்பரம் தேடிக்கொண்டது யார்? ஒரு காவல்துறையை கட்டுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மட்டும்தான் நீதியை கொடுக்க முடியும். நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை கீ கொடுத்த பொம்மை போல மட்டும்தான் இருக்கிறார். இதே கரூருக்கு வந்து செந்தில் பாலாஜி ஊழல்வாதி என்று சொன்னார். நேற்று கோயம்புத்தூருக்கு வந்து என்னுடைய முதன்மை தளபதி செந்தில் பாலாஜின்னு சொல்றார். எனக்கு கொடுக்கறத நீங்க அறிவாலயத்துல கரெக்டா கொடுத்தா அவங்க பேசுறத கரெக்டா மாத்தி பேசுவாங்க என்பது கரூரை பொறுத்தவரை நாம் உறுதியாக பார்த்திருக்கின்றோம். முதலமைச்சர் வாய்க்கு வந்ததுதான் பேசுறார். கடந்த 3 நாட்களாக கனிமொழி அவங்க எடப்பாடி என்ன சொல்றாங்கன்னா, எங்களை பத்தி தப்பா பேசினா மலர் வளையம் வைத்து விடுவோம். மலர் வளையம் யாருக்குமே வைப்போம்? அதான் புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு தரமற்ற ஒரு வார்த்தைகள் பேசுறாங்க பாருங்க. இதே இடத்துல 3 சென்ட் நிலம் கொடுக்கறேன்னு சொல்லி 2019 ஏமாத்தி ஒருத்தர் ஜெயிச்சார். இங்கிருந்து எஸ்கேப் ஆகி கரூருக்கு போனார். கரூர் போனதுக்கு அப்புறம் 400 நாள் ஜெயில இருந்தார். இன்னைக்கு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி மறுபடியும் இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ள பூந்திருக்கார். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு நடக்கிறது இல்லைங்க, இது கோபாலபுர கொத்தடிமைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நடக்கக்கூடிய தேர்தல் ஒண்ணுமே. இளைஞர்கள் சொல்றாங்க, அண்ணே ஒரே குழப்பமா இருக்குதுன்னு, புதுசா எல்லாம் சில பேர் வந்திருக்காங்க, இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க, செல்ஃபில எடுக்கிறாங்க, ஓட்டு போட்டுட்டுமான்.